மார்க் ஷீட்ல ரிசல்ட் எக்ஸல் எப்படி குயிக்கா கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோல கிரேட் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ ரிசல்ட் இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்க இஃப் அண்ட் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். ஏன் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய லாஜிக்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரே ட்ரூ ஒரே ஃபால்ஸ் இருக்கிறதுனால நம்ம அண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கம்பைன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணியாச்சு, அதில் அண்ட் ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லாஜிக் கொடுக்க போறோம். மேக்ஸ் உடைய மார்க் greater than or equal to 35 இருந்துச்சுன்னா கமா சயின்ஸ் உடைய மார்க் greater than or equal to 35. அதே மாதிரி சோஷியலுக்கும் போட்டுக்கலாம். இப்போ 3 லாஜிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அன்ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மூணு லாஜிக்ஸ்மே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? பாஸ்ன்னு வரணும். இது ஃபால்ஸா இருக்கிறப்ப நமக்கு ஃபெயில்னு வரணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே ரிசல்ட் வந்துடும். இதை டிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இஃப் அண்ட் அன்ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கலாங்கிறது இந்த வீடியோல பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.